இளைய தலைமுறையுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நாம் சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். முக்கியமான தலைப்பு குறித்து நம்ம இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். நம்மோடு மாணவ மாணவிகள் வந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்கள வரவேற்று விடலாம். எல்லாருக்கும் வணக்கம். செய்தித்தாள்களோ அல்லது செய்தி ஊடகங்களையோ நீங்கள் பார்க்குற போது தினம்தோறும் ஒரு செய்தி நம்ம கண்ணில் பட்டு நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடிய பாலியல் அத்துமீறல் தொடர்பான செய்தி தான். தினந்தோறும் அது செய்திகளாக வந்து கொண்டே இருக்கிறது. அது மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் மருத்துவருக்கு நேர்ந்த துயரமாக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி சிறுமிக்கு நிகழ்ந்த கொடுமையாக இருக்கலாம், அல்லது என்ஐடி வளாகத்தில் நடந்த ஒரு பாலியல் அத்துமீறலாக இருக்கலாம். இது ஒரு பெரிய பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் கேரள திரையுலகத்தையே கேமா கமிட்டி அறிக்கையும் புரட்டி போட்டிருக்கிறது. ஆக இந்த பாலியல் அத்துமீறல் தொடர்பாக இளைய தலைமுறை என்ன நினைக்கிறாங்க, அவங்களிடம் என்ன தீர்வு இருக்கு, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக இளைய தலைமுறை என்ன பார்க்குறாங்க, அது பற்றி தான் ஒரு மனம் திறந்த உரையாடலை நம்ம நிகழ்த்த இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ள போவோம். பொதுவாக ஒரு விவாதம் அப்படின்னா வந்து சரி தவறு அப்படின்லாம் பேசுவோம். ஆனால் இந்த தலைப்பை அப்படி பேசிட முடியாது. ஒரு மனம் திறந்த உரையாடலாக இதை நம்ம கட்டமைக்கலாம் அப்படின்னு. இதில் என்ன சிக்கல் இருக்குது, இதை எப்படி, இதற்கு நீங்கள் என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல தினந்தோறும் ஒரு பாலியல் அத்துமீறல் தொடர்பான செய்தியை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது சாதாரண சிறுமிக்காக இருக்கலாம், அல்லது பெரிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிகழ்கிற கொடுமையாக இருக்கலாம். அந்த செய்தியை பார்க்குறப்ப உங்கள் மனதில் என்ன எண்ண ஓட்டம், இம்மீடியட்டாக என்ன எண்ணம் தோன்றும்? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த செய்தியை படிக்கிறப்போ உங்க மனசுல தோன்றது ஒரு அருவருப்பு, ஒரு அசிங்கம், என்மேலேயே ஒரு இணைப்பறியாத கோபம். ஏன் ஆண்கள் இப்படி இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு. நுட்பமான இடம். ஒரு ஆணாக படிக்கிற போது ஒரு ஆண் இதை செஞ்சிருக்கிறான், ஒரு அருவருப்பு தோன்றுது அப்படின்றது. அடுத்து உங்களுக்கு என்ன தோணும்? கோபம். கோபம். யார் மேல கோபம்? அந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அந்த பிரின்சிபல்ஸே அதை மறைக்க நினைக்கும் போது அப்போ அதுக்கு கீழே இருக்க மாணவர்கள் அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? போராட தான் முடியும். ஒரு அது நடந்துருது, அதை மறைக்க நினைக்கிறவங்களின் மீது கோபம் அப்படின்னு. நல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் மேலே ஒரு கோபம் வருது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற ஒரு தாட் வருது. எங்கள் காலேஜ்லேருந்து ஹாஸ்டல் நைட்டில் எங்கேயா நடக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகிடுமா, தனிமையில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி பயம் வருது. அடுத்து பெற்றோர் மற்றும் சமூகத்திற்கு எதிரான கோபம் அதிகமாக இருக்குது. ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு பிள்ளையை வளர்க்குற அளவுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாருங்களா? அவங்களுக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுத்துருந்தா சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு பெண்ணை வந்து பராசக்தியாக பார்க்கணும்னு சொல்கிற இதே ஊரில் தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகமாக இருக்குது. அப்போ பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தையை வந்து சிறு வயதுலேருந்து சொல்லி வளர்த்துருக்கணும்ல, அப்போ அவங்க பெற்றோர் மேலே கோபம் அதிகமாக இருக்குது. பையனை வளர்க்குறதுலேயே சிக்கல் இருக்குது, பெற்றோர்களும் சமூகங்களும். ஓகே, அடுத்துமா. எனக்கு அந்த நியூஸை கேட்கும் போது உடனே அந்த பொண்ணுடைய நிலைமையில என்ன வச்சு பார்க்குறேன், அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நம்ம ஒரு இந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தா அந்த மைண்ட் செட் வந்து அவங்க நம்ம என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த அந்த இது நம்மளுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு யோசனை வருது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மா மேலே ஒரு கோபம். எந்த ஒரு பொண்ணை பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா அவங்களுக்குள்ளே இருந்து பார்க்கணும். அந்த மாதிரி எந்த அம்மாவும் இல்லை டீச்சர்ஸும் அது சொல்லித்தர மறுக்கிறாங்க. அந்த பையன் அவங்க சுற்றி இருக்கிற அந்த சமூகம், அவங்க வளர்க்கப்பட்ட சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. இன்றைக்கும் கூட நிறைய ஸ்கூல்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் செகண்ட் லெசன்ஸ் எடுக்க நிறைய டீச்சர்ஸ் தயங்குறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் அது கரெக்டாக வரலை. செக்ஸ் எஜுகேஷன் தேவைன்றது தான் இன்றைய இளைய தலைமுறையின் பார்வையாக இருக்குது. கை தூக்க எல்லாருமே வேணுன்றீங்க, சொல்லிக் கொடுக்கணுன்றது தான். ஓகே, இன்றைய தலைமுறை வந்து அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறாங்க அப்படின்றத உண்மையில் பெருமையோடு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, பட் இப்போதான் வெளியே வருது. ஓகே, இப்போதான் உமன்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பெண்கள்ன்றது. ஓகே, நீங்கம்மா. எவ்வளவோ டெய்லி நடக்குது, எங்கேயோ நடக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நிறையா விஷயம் வெளியே தெரிய வருது. நம்ம சுற்றி இருக்க நிறையா பெண்கள் வந்து தினமும் சரி இல்லை ஏதோ ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை வெளியே சொல்கிறதுக்கும் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒன்று வந்து சொசைட்டினாலையும், இன்னொன்று வந்து வீட்டுனாலையும் அவங்களோட கௌரவத்தை யோசிக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க சொன்னால் வெளியே அசிங்கமாயிடுமோ அப்படின்றனால
எவ்வளோ ஒரு பொண்ணு தைரியமாக இருந்தாலும் அதை வெளியே வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறா. இன்னொன்று இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து தைரியமாக பயம் இல்லாமல் சுதந்திரமாக வெளியே நடக்க முடியும் அப்படின்ற ஒரு ஏக்கமாக இருக்குது சார். இன்னும் கூட இதை டீட்டெயிலிங்காக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண் எந்தெந்த கட்டத்திலெல்லாம் ஒரு பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாகிறா, அது அது அப்படி உள்ளாகிறப்ப அவங்களோட மனசு என்னவா இருக்குது அப்படின்ற ஒன்றும், இதை ஏன் ஆண் செஞ்சுட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு வகையில் ஏன் செய்கிறான் அப்படின்றது. வீட்டில் தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, அம்மா எல்லாரோடும் வளர்க்கப்படுற ஒரு பையன்தான். ஆனால் வெளியில் வரப்போ இன்னொரு முகமாக இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். உங்கள் பாரு சார். அதாவது இந்த பிரச்சனையை வந்து நம்ம தவறாக மட்டும் பார்க்காம இது பரவக்கூடிய ஒரு நோயாக நம்ம பார்க்கணும். நம்ம வந்து மனுஷன்ட்டு நம்ம எதை வேணால் பறிச்சிடலாம், அவனுடைய சிந்தனையை நம்மளால் பறிக்க முடியாது. ஆனால் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஒரு மனுஷன் எதை சிந்திக்கிறான், அவனை இப்படி சிந்திக்க வச்சது எது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த சிந்தனையை நோக்கி எது தள்ளுது? அது முக்கியமான விஷயம். எது தள்ளுதுன்னா, சமீப காலத்தில் எப்போ இந்த இன்டர்நெட் பூம் ஆனிச்சோ, பொனோகிராஃபி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய அந்த 5 விரல்கள் அடங்கக்கூடிய செல்ஃபோனில் இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இந்த பொனோகிராஃபிக்கு வழிநடத்தக்கூடிய விடயங்களாக இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல கருத்துக்களை பதிய வைக்க வேண்டிய சினிமா துறை இன்றைக்கி பொனோகிராஃபிக்கான ஒரு கைடாக மாறிக்கிட்டு இருக்குது நான் சொல்ல வரேன். ஒன்ஸ் ஒரு பையன் இன்றைக்கி வந்து பொனோகிராஃபி பார்க்கக்கூடியவங்க 25 வயசில் உள்ளவங்க இல்லை, சின்ன சின்ன பசங்க கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறதுனால தன்னோடு பழகக்கூடிய கண்ணியமிக்க ஒரு பெண்ணை இன்பம் அனுபவிக்க வேண்டிய ஒரு பொருளாக இந்த பொனோகிராஃபி பார்க்க தூண்டுது. அதில் அவன் பார்க்குற விஷயத்தை எப்படியாவது கொண்டு நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிற அந்த எண்ணம் அவனை இது போன தவறுகளை செய்ய வைக்குது நான் நம்புகிறேன். அது ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது. இப்போ டிஜிட்டல் மீடியா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ் ஃப்ரீ அக்சஸ் இருக்கிறது உங்கள் ஆண்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த தோழி வந்து சொன்னாங்க, செக்ஸ் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரணும், அதை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து எப்படி உடல் உறவு வச்சுக்கணும் அதை மட்டும் பேஸ் பண்ணி இல்லை. காமம் என்பது வந்து அது வந்து ஒரு உணர்ச்சி. அதை வந்து பசின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவாங்க. உணர்ச்சி தான் அது, அது வந்து பசி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரணும். யார் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சார் சொல்ல. அப்படி இந்திய குடும்பங்கள் அமைப்பு முறை அப்படி இருக்கா? அப்படி ஒரு உரையாடல் நடக்குதா என்ன? அப்படி ஒரு உரையாடல் நம்ம இந்திய அமைப்பில் நடக்கிறது இல்லை சார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாரும் பெண்களும் இது மாதிரி ஒரு சம்பவங்களை கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது கோவமோ ஆதங்கமோ ஒரு வித கவலையோ மனசுக்குள்ளே தோன்றுறது. இதை விட தாண்டி அது பெண்ணுக்கு சில கேசஸில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, நண்பர்கள், இல்லை உடன்பட்ட சகோதரராக கருதக்கூடியவர்களே இது மாதிரி ஒரு செயலை செய்யும் போது நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு கிளாஸில் தனியாக்கும் போது கூட நம்மளுக்கு ஒன்றுமே கூட ஒரு பய உணர்வு ஏற்படுது. இதுதான் என்ன சொல்ல, ஒரு காரணம் வந்து அது ஆண் வந்து தவறான வழிகாட்டுதல் ஏதோ ஒரு கொண்டு போகிறாங்களோ, யாரோ தவறான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒருவேளை சினிமா இல்லை தவறான யூடியூப்பு ஏதோ ஒரு ஆணாதிக்க சிந்தனை அவருக்குள்ளே வந்திருக்கும் என்று தோன்றுறது. ரொம்ப ஆணாதிக்க சிந்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். கொரோனா வரும்போது எப்படி எல்லாரும் அலறச்சிக்கின்னு வீட்டுக்குள்ளே போய் பூட்டின்னு வீட்டுக்குள்ளே இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஐக்கிய அரபு நாடுகளில் தரப்பட தண்டனையை நம்ம இந்தியாவில் எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆணும் பெண்களை பார்க்கும்போது அதே மாதிரி அலறச்சின்னு ஓடணும். சட்ட ஒழுங்கை கடுமையாக்கினாலே போதும், 100க்கு 100% பாலியல் துன்புறுத்தலை நம்ம தடுக்கலாம். நிர்பயா வழக்கிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்கு பின்னாடி இருக்கிறப்ப சிறையில் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க. தண்டனை கொடுத்த பிறகு அவங்க பேட்டி சொல்கிறாங்க, நான் இப்படி தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கல, அந்த பொண்ணு தான் செஞ்சது தப்பு, அந்த பொண்ணு எதுக்காக இரவில் தனிமையில் வரணும் அப்படின்னு எப்போ சொல்கிறான்? தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்கிறான். இதை தாண்டி என்ன தண்டனை வேணும்னு சார் அவர் சொன்ன மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் தான் வந்து தீர்வான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த இதை நான் பார்த்துருக்கேன் சார். அவன் வந்து அது மாதிரி உணர்ந்திருக்கே மாட்டான். அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்னு. மெரைட்டல் ரேப்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ரேப் பண்ணுறதுக்கு எதிராக அது ஒரு க்ரைமாகவே கருதப்படல நம்ம இந்தியாவில். இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆண் வந்து ஆணாதிக்கமாக இருக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் சார். எக்ஸலன்ட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதில் இருக்கும்போது ஒரு ஆணுக்கு வந்து பண்ணலான்னு தான் தோணும். நம்ம கவர்மெண்ட்டே எதுவும் கேள்வி கேட்க போகிறது, நம்மளை ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை வந்து ஒழிக்கவே முடியாது, ஏன்னா அது வந்து கடவுள் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் வந்து ஆணாதிக்கத்தை ஒழிக்க முடியாது, ஏன்னா அதுவும் மத ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கனால ஆணாதிக்கத்தை ஒழிக்க முடியாது. அது கஷ்டம். எப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் ஆணாதிக்க சிந்தனை அவனுக்குள்ளே போயிட்டே இருக்கு. எப்போ வந்து மதத்தில் இருக்க இந்த சாஸ்திரங்களையும் இந்த மனுஸ்மிருதி இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒருத்தர் ஒழிச்சு அம்பேத்கர் சொன்ன மாதிரி நடக்கிறானோ, அப்போ வந்து இந்த மாதிரியான ஆணாதிக்கம் ஒழியும், ரேப் கேசஸ் குறையும் சார். இந்த சிக்கலை
நான் வெளியில கொண்டு வரணும், தண்டனை எல்லாம் அப்புறம். முதல்ல இந்த பிரச்சனை வெளியில வரணும்ல, அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண்களின் மனநிலையிலிருந்து அதை சொல்லுங்க. அலட்சியம். நம்ம வந்து சொல்லும்போது அதை அலட்சியப்படுத்துறது. இப்போ நமக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, இப்படி போனால் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது. இப்படி போனான்னா அதனோட அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட்டம் வரதான் செய்யும், நடக்க தான் செய்யும். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணால் நடக்க தான் செய்யும். நைட்டில் நீங்கள் வரீங்க, நைட்டில் வரனா வரதான் செய்யும். ட்ரெயினில் போகிறீங்க, ட்ரெயினில் போனால் வரதான் செய்யும். ஸோ இப்படி பெண்கள் வெளியே போனாலே இது வந்து நடக்க தான் செய்யும். இதை வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஆண்கள் இருக்காங்கன்னா நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நம்ம சொல்கிற விக்டிம் பிளேமிங் தான் இங்கேயும் நடக்குது. நமக்கு வந்து உன் மேலே தப்பு இல்லைன்னு ஒருத்தரும் ஒரு தடவையோ சொல்கிறது கிடையாது. இது வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. இது வந்து நேரில் நடக்கிறதே அவங்க அலட்சியப்படுத்துறாங்கன்னும் போது நீங்க சொல்ற மாதிரி பேச்சு வழியா நடக்கிறது. நம்ம வந்து இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இவங்க வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னும் போது முதல் சொல்லி அதெல்லாம் கண்டுக்காத, நீ அதெல்லாம் கண்டுக்காத, உன் மனசுக்குள்ளே எடுத்துக்காத. உன்னோட கேரக்டரை பற்றி எவ்வளோ அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணால் கூட அதெல்லாம் மனசுக்குள்ளே எடுத்துக்காத, அதெல்லாம் கண்டுக்காத. இப்படி வந்து அவன் ஒரு ஆண் வந்து பேச போகிறது என்னை பற்றி மட்டும் பேச போகிறது இல்லை, என்ன மாதிரி ஒரு 40 பெண்களை பற்றி பேச போகிறான். அந்த 40 பெண்களும் வந்து வெளியே போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டுக்காத, சொல்கிறது தானே, மெசேஜ் தானே, நீ உன்னை பாதுகாத்துக்கு, கடந்து போ. அப்போ அவன் வந்து இதை வந்து எல்லா பெண்களும் கடந்து போயிட்டாங்க. அடுத்து அவன் இதே மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அவன் பண்ணும்போது அப்போ வந்து ரொம்ப 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 ரேராக நம்ம என்ன பண்ணுறோம், இவன் வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு நிறுத்துறோம். இப்போ தான் வந்து இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு வந்து 21 இல்லைனா 20 வயசு ஆகும். அப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் நடந்திருக்கதெல்லாம் இவன் வந்து தப்பாக நடந்திருக்காங்க, என்னமோ ஒரு பயம், இது வந்து நமக்கு நடக்குது ஏதோ ஒரு பயம், அவ்வளவுதான் தெரியும். இது என்னன்னு கூட நமக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வருஷம் கடந்துருது, வருஷம் கடந்துருது. அது ரியலைஸ் பண்ணிட்டு வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்து சொல்லும்போது இவ்வளவு அலட்சியப்படுத்திடுறாங்க. விக்டிம் பிளேமிங் இருக்கு, அலட்சியம். நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம நல்ல கைத்தட்டலாம். இப்போ அடுத்து பெருசாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது மட்டும்தான் நம்ம போராடுறோம், நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். சின்னதாக நடக்கும்போது கடந்து போயிடலாம், நீ நினைச்சுக்காத. யார்கிட்ட பதில் இருக்கு? எதற்காக ஒரு சமூகம் வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் அப்படின்றது, அது சொல்லா இருக்கலாம், செயலா இருக்கலாம், டிஸ்கிரிமினேஷனா இருக்கலாம், ஏன் இதை கடந்து போக சொல்லிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சப்போஸ் பஸ்ஸில் போகும்போது மேரிட் கப்புள்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை மதர் இன் லா கிட்டேயோ சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சொசைட்டியில் தான் இருக்காங்க. மோஸ்ட்டாக இதுக்கு நடக்கிறது காரணமே சொசைட்டி தான். ஸோ நம்ம எதனா போய் சொல்லும் போது எல்லாம் நீ தான் பண்ணுற, நீ ஏன் வெளில போகிற, நீ எதுக்கு அங்கே எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அந்த ஆண் மேலே ஒரு தப்பும் இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது நான் நேரில் பார்த்த கேஸ். இது எல்லா தரப்புலையும் இருக்கு. இந்த பாலியல் விஷயம் தொடர்பாக பேசுகிறப்ப பெண்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே பெண்கள் மீது பொறுப்புகளை சுமத்துறது தான். அப்படின்னா இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சார் பேரண்ட்ஸ் தான் சார் காரணம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போல்ட்னஸ் சொல்லி தந்துருக்கணும், செக்ஷுவலாக அவங்க பேட் டச் குட் டச்னு சொல்லி தந்துருக்கணும். அவங்க சொசைட்டிக்காகவே இப்போ வாழ கற்றுக்கிட்டாங்க சார் பேரண்ட்ஸு. இப்போ நானே போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொசைட்டி பற்றி தான் சார் யோசிப்பாங்க. யாருமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தந்தோ ஆனால் யோசிக்க மாட்டாங்க சார், இது அப்படியே மூடி மடிச்சிடலாம், யார்ட்டையும் வெளியே சொல்லாத தான் சார் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் தைரியம். தைரியமாக இருக்கிறாள் மனதளவில் அப்படின்னா இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு விட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் தைரியங்கிறத விட நமக்கு அதை சொல்கிறதுக்கான உரிமையே இல்லை. இப்போ எனக்கு ஒன்று ஆகுதுன்னா என்னால் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியும், ஆனால் அது மற்ற பெண்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரணும். இப்போ பொண்ணுங்களுக்கு மாதம் நாங்கள் பீரியட்ஸ் ஆகிறோம், எனக்கு வலிக்குதுன்னா நான் எங்கள் அப்பா தம்பிக்கிட்ட போய் சொல்லுவேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்லக்கூடாது, உனக்கு ஆகுதுன்றதே நீ அண்ணன்கிட்டயோ அப்பா கிட்டேயோ சொல்லக்கூடாது. இந்த பேசிக்கான வழியவே நாங்கள் சொல்லக்கூடாதுன்னா அப்போ அவங்களுக்கு பெரிய விஷயம் நடக்கும்போது அவங்க எப்படி போய் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க? அதையவே நீ மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற. இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டேல நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்கும்போது நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்றதை விட நான் எவன் கையிலையும் சிக்காம நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பொண்ணாவே இருக்கேன் அப்படின்றத எங்களை பெருமையாக சொல்ல வச்சுட்டான். இப்போ அவள் இதே பெருமையாக நினைக்கிறான்னா அப்போ அது நமக்கு அசிங்கம் தானே அப்படின்றத ஒவ்வொருத்தனும் யோசிக்க ஆரம்பிச்சான்னா அப்போ எவனும் தொட மாட்டான்ல. இப்போ கொஞ்சம் பசங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தம்பி சொன்ன மாதிரி அவனுக்குள் இருக்கிற ஆணாதிக்க சிந்தனை பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக பார்க்கிற ஒரு சிந்தனை தான். இது எப்படி உருவாகுது? ஏன் சிலரால இதை உடைக்க முடியல? இல்லை உங்களுடைய பார்வை என்ன? பெண் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? ஒரு ஆண் பார்க்குறதுல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட மனசு எப்படி இருக்குது, அவங்க ரேப் பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் மோகத்தில் போகிறான்னு சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும்னா அவன் வளர்க்குற விதானம் நல்லா இருக்கும் சார். பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா இப்போ எங்கள் காலேஜில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாருக்காச்சும் தெரியுமா சார்? யாருக்கு தெரியும்? ஆனால் எங்கள் காலேஜில் செப்பரேட் ஒரு கமிட்டி இருக்குது. அதுக்கான ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி ஒரு சோஷியல் அவேர்னஸ் வரணும். என்னென்ன ஹராஸ்மெண்ட்டை எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லுவீங்க? ஒரு டீஸ் பண்ணுறதே ஹராஸ்மெண்ட் தான் சார். ஒரு இன்செக்யூராக இருக்கும்ல சார். ஒரு கிளாஸில் டீஸ் பண்ணால் எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி ஃபீல் ஆகும்? அது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த விஷயம் செக்ஸ் மட்டும்தான் ஹராஸ்மெண்ட்டுன்னு. இல்லை, நீ கிளாஸில் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை ஒரு கேவலமான வார்த்தை வச்சு பேசிட்டா முடிஞ்சிச்சு. அவளுக்கு அதை விட ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியே இருக்காது. ஸோ சேஃப்டி இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இல்லை, சுத்தமாக இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க முடியாது. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம். பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு பஸ்ஸே 10:30 மணி 11 மணிக்கு வரும். பக்கத்துலேயே ஒயின் ஷாப் திறந்து வச்சுருப்பான். அவன் அங்கேருந்து குடிச்சிட்டு எங்கள்கிட்ட தான் சில்மிஷம் வேலை பண்ணுறதுக்கு வருவான். ஃபேமிலிஸு நாங்கள் போய் பக்கத்தில் நிற்போம். நீ ஏமா என் பக்கத்தில் நிற்கிறேன்னு கேட்பாங்க. இது என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். இந்த சிக்கலை எப்படி உணர்றீங்கம்மா? நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். வெளியே போகிறோன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அது ஆனால் நான் காட்டிக்க கூடாது. நான் காட்டினா பிரச்சனை. என்ன பயம் உங்களுக்கு? வெளியில் போகிறப்ப என்ன பயம்? என்ன பயம்னா சார், லைக் இஃப் ஐ ஸ்டெப் அவுட், எனக்கு எப்போவுமே நான் அலர்ட்டாக தான் இருக்கணும். என்னால் நிம்மதியாக நான் வெளியே போயிருக்கேன்னு ஆக்சுவலி என்னால் சொல்லவே முடியாது. எங்கே போனாலுமே நான் தனியாக போகிறேன் அப்படின்னா என்னால் நிம்மதியாக போகிறேன்னு சொல்லவே முடியாது. ஒரு நிம்மதி எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற. ஆமாம், எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறான்னா அவன் யோசிக்கணும், சரி நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தாவே ஒரு பெரிய விஷயம். ஆண்கள் தான் நிறைய யோசிக்கணும். நம்ம ஒரு பொண்ணு எவ்வளோ பயந்து வெளியே போகிறாலோ இவ்வளோ வருஷம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பயம் ஏன் ஒரு ஆணுக்கு வரக்கூடாது? இந்த பாலியல் அத்துமீறலுக்கு இருக்கிற அடிப்படையான சிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு ஒரு பெண்ணை ஒரு போகப் பொருளாக வெறும் உடலாக மட்டும் பார்க்கிற ஒரு தன்மை தான் இருக்கு. ஏன் ஒரு பெண்ணை வெறும் உடலா மட்டும் பார்க்குறான் ஒரு ஆண்? அவனுக்கு என்ன சிக்கல் இருக்கு? என்ன அவனுக்கு போதிக்கணும்னு நினைக்கிறீங்க? டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங், மனித உயிருக்கு காரணமானது செக்ஸ். அப்போ செக்ஸுக்கு ஒரு மதிப்பு இருந்தால் தான் அந்த செக்ஸோட ஃப்ரூட்டான ஒரு உயிருக்கும் மதிப்பு இருக்கும். செக்ஸுங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம்தான். இதை எது தப்பாக மாற்றுதுன்னா நம்மளோட கல்ச்சர் தான். நம்மளோட கல்ச்சரில் பார்னோகிராஃபி அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து ஒரு உமன் இருக்காங்கன்னா அந்த உமனை ஆப்ஜெக்டிஃபை பண்ண தான் பார்க்குறாங்க. இப்போ கூட நான் ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் போனேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது செக்ஷுவலைஸாக தான் காட்ட பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளோட சொசைட்டி இந்த மாதிரி ஓவராக பார்னோகிராஃபியை நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. நார்மலைஸ் அப்படின்றப்ப நம்ம சொசைட்டின்றது ஒரு பெண்ணை வெறும் போக பொருளாக பல விளம்பரங்கள் காண்பிக்கிறாங்க. நம்ம ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அதுக்கு எதிராக பேசுகிறோம்ல. ஆனால் எதெல்லாம் பெண்ணை போக பொருளாக வெறும் உடம்பாக பார்க்குது அப்படின்றப்ப நீங்கள் ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் என்ன நடந்துட்டு இருக்கு? பாடல்களில், திரைப்படங்களில், விளம்பரங்களில் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்குது இல்லை? இதை பற்றியெல்லாம் உங்கள் கருத்து என்ன? பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதோட மெயின் ரீசன் அவங்கள நமக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். நமக்கு ஈக்குவலாக பார்க்குறதுக்கு ஆண்கள் ரொம்பவும் தயங்குறாங்க. இப்போவும் ஆண்கள் நான் தான் சுப்பீரியர் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்குது. நம்ம மேல் டாமினன்ட் சொசைட்டியில் தான் இருந்திருக்கோம். அதிலிருந்து விமன் எம்பவர் ஆகி வரும்போது மென் பிகம் இன்செக்யூர். அவங்க இன்செக்யூர் ஆகிடுறாங்க. அவங்க இப்போ முன்னெல்லாம் ஒரு குடும்ப தலைவர் அப்படி தான் இருந்தார். அவர் தான் சம்பாதிக்கிற காசை வச்சு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. அந்த வீட்டில் இருந்த பெண் அவங்க வீட்டோட வேலையாக இருந்துக்கிட்டாங்க. இப்போ என் பாட்டி எங்கள் தாத்தாவோட நம்பி தான் இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு அந்த நிலைமை கிடையாது. எங்கள் அம்மா ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இதுதான் ஆண்களுக்கு இன்செக்யூர் ஆகிடுது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஒரு மர்டர் பண்ணவரை எடுத்துக்கிட்டா கூட நான் பண்ணது தப்பு தான், நான் கொலை பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரேப் பண்ணவங்க நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறவங்க பெருசாக யாரும் கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் ஏன் அவள் வரணும், அந்த நேரத்தில் அவள் ஏன் போடணும், அந்த ட்ரெஸ் ஏன் அவள் போட்டிருக்கணும், அப்போ இதெல்லாம் பண்ணால் இப்படி தான் நடக்கும். இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி. இப்படியெல்லாம் இருந்தால் அப்போ அந்த நேரத்தில் அவள் வெளியே இல்லாமல் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? எதுக்காக வெளியே வரணும், எதுக்காக சம்பாதிக்கணும்? அண்ட் ஆல்சோ விமனே ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்ட் ஆகி அவங்களே ஒரு குழந்தைய வளர்க்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசும் இருக்குது. அவங்க வெளியவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாமே பண்ணும்போது மென்னுக்கு ஒரு இன்செக்யூர் ஆகிடுது. அப்போது ஒரு இடத்துல பவர் தேடணும் போது ஓகே, அப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல இப்படி இருக்கிறாங்க, இவன் வளர்ந்துட்டானா என்ன பண்ணுறது? ஓகே, அப்போ வளரக்கூடாதுன்னா நான் அவளை ஒரு வல்னரபிளான ஸ்டேட்டில் வச்சுருக்கணும்.
இந்த ஒரு வேலை செய்யும் போதே உனக்கு இவ்வளோ இடைஞ்சல் வருதுன்னா அப்போ நீ இதை விட வளரணும்னா நான் நினைக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்கணும் போது தான் வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டு இல்லை வந்து நான் சுப்பீரியர் பீயிங் தான், எனக்கு அந்த துணிச்சல் வரதும் இந்த இடத்துல தான், நான் வந்து சுப்பீரியர் பீயிங் தான், நான் வந்து பண்ணலாம், அது தப்பு கிடையாது, நான் வந்து சீர்திருத்துறேன், அப்படி தான் அவங்களோட மென்டாலிட்டி. எக்ஸலண்ட். ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இன்செக்யூராக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப பிரமாதம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசினாங்க. இதில் பேசப்படாத சில கோணங்கள்னு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். சார் செக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு யாருக்கும் அவேர்னஸ் இல்லை சார். செக்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து இந்த ரேப் அந்த மாதிரி சில க்ரைம்ஸ்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல செக்ஸ்னால் என்னென்னு புரிய வைக்கணும். செக்ஸை வந்து நார்மலைஸாக ஆகணும் சார். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். செக்ஸ் எஜுகேஷன் வலியுறுத்துறீங்க. செக்ஸ் எஜுகேஷன்னா ஜுவாலஜி லைக் உமனோட பாடி ஃபீச்சர்ஸ் இதுதான் அப்படின்றத தாண்டி ஒரு பையன் வந்து ஒரு 9th 10th வரும்போதே அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு நீ வந்து வளர்ற, இதுக்கப்புறம் நீ வந்து நிறைய விமன் கிட்ட பேசுவ, அவங்கள பார்த்தா அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் தான், அவங்க வந்து எப்படி பேசணும், லைக் கண்ணை பார்த்து தான் பேசணும். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது ஒரு விமனை ஹராஸ் பண்ணி கலாய்க்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க சார், அப்படி பார்க்கும்போது அந்த அழகை வந்து நார்மலாக பார்த்துட்டு விட மாட்டாங்க, அந்த அழகை அனுபவிக்கணும். சாதாரணமாக அவள் அழகாக இருக்கா, ஒரு சுப்பீரியர் மைண்ட் செட் தான். இப்போ வந்து நார்மலாக ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதோட அந்த லைக் டச் பண்ணி பேசுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குட் டச் பேட் டச், ஒரு பையன் வந்து தொட்டு பேசக்கூடாதுன்ற இடம் இருக்குது. எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு யார் கிளாரிட்டி கொடுக்க முடியும்? இந்த தலைமுறை என்ன நினைக்கிறாங்க? தீண்டல் தன்மை வந்து எங்களுக்கு புரியுது சார், ஒரு பெண்ணா எங்களுக்கு புரியுது, என் நண்பன் என்னை எப்படி தொடுறான், மத்தான் எப்படி தொடுறான்னு. ஆனால் வந்து என் நண்பன் என்னை தொடும்போது நான் தடுக்க மாட்டேன், ஆனால் மத்தான் தொடும்போது நான் தடுக்கிறத இந்த சமூகமே எப்படி சொல்லுதான், அவன் தொடுறதை நீ கேட்க மாட்டேற, இவன் தொடுறதை ஏன் கேட்குறேன்னு எங்களை அடக்க பார்க்குது. பெண் குழந்தை வீட்டில் பிறக்கும் போதே ஒரு மாமா தானே ஒரு அண்ணன் தானே அப்படின்ட்டு ஒரு முத்தமிடுறதா இருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு அண்ணன் தானே, இதில் என்ன இருக்குது, இதுக்கு ஏன் குழந்தை அழுவுது, அதை வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாகவே பார்க்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு பிடிக்கலையா, என் குழந்தைக்கு பிடிக்கலை, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. மாமா தானே அப்படின்னு விடுறதே வந்து அடுத்த ஒரு கட்டமாக அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டீச்சர் தானே கிள்றாரு, ஒரு டீச்சர் தானே இதை பண்ணுறாரு, அவர் உன்னை சரிப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு இதுவாகுது. இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து எப்படி உள்வாங்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கு தீர்வு இப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். மாதவிடை பற்றி வந்துட்டு இன்றைக்கி எத்தனை இடத்துல சொல்லி கொடுக்குறாங்கன்றதே ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா நான் 12th படிக்கும் போதே அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் எடுக்கும் போது பசங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அப்போ தெரியல. அப்போ அதுக்கப்புறம் அதை பற்றி இப்போ பார்க்குறோம், நெட்டில் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யாராவது சைடில் நின்று பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த பையன் இதை பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஒரு பெண்ணை அவள் உடல் சார்ந்த அந்த மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்கே ஒரு தடை இருக்குது, அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றீங்க. மற்றபடி டெக்னாலஜி இருக்கட்டும் சார், டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அதை பற்றி டீப் லேர்னிங் இருக்கும்போது இதை பற்றி ஏன் டீப்பாக படிக்கக்கூடாது? இந்த பெயினை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை ஒரு மாற்றம் வரலாம்ல. ஒரு உடலியல் மாற்றத்தை சொல்லி கொடுங்க அப்படின்றது அது மாதிரி வெவ்வேறு பாயிண்ட். சார் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேவலமான எண்ணம் ஒரு ஆணுக்கு வர்றதே அவனோட பள்ளி பருவத்திலேருந்தே வருது சார். நண்பர்கள்ட்ட பேசுகிறப்போ ஆபாச வார்த்தை பேசினா அது கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி இந்த அபியூசிவான வேர்ட்ஸை பேசுகிற தப்புன்றத ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு தப்புன்னு சொல்லணும். ஒரு கேவலமான எண்ணம் ஒருத்தனுக்கு வருதுன்னா அது யாருமே எல்லாரும் பெற்றோர்கள் தப்புன்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பையனாக சொல்கிறேன், அவன் எப்படியேப்பட்டவன்றது அவன் நண்பனுக்கு தான் தெரியும். அவன் மனசில் தோன்ற எல்லா கேவலமான சிந்தனையும் சரி அந்த பையன்ட்ட தான் சொல்லுவான், இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவான். அவன் வந்து அது நல்லதுன்ற மாதிரி ஆதரித்து பேசுவான். அது தப்பு, இது தப்புடா, ஒரு பொண்ணை நீ இப்படி பார்க்கக்கூடாது, ஒரு பொண்ணை இது வந்து கேவலமான விஷயன்றத ஒரு பையன் சொன்னால் அவன் கேட்பான். அவங்க அம்மா அப்பாட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் எப்பா அந்த மாதிரி எனக்கு தோணுதுப்பான்னு சொல்ல மாட்டான். சொன்னால் அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க, இது தப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல பாயிண்ட். ஆபாச வசை சொற்களில் பெரும்பாலான வசை சொற்கள்ன்றது பெண்ணை மையப்படுத்திய வசை சொற்கள் தான். அதை தடுக்கணுன்றது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இரட்டை முகம் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆணுக்கு ஒரு முகம் இருக்குது, வெளியில் ஒரு முகம் இருக்குது, நண்பர்கள் சூழுகிற போது ஒரு முகம் இருக்குது, மது அருந்துகிற போது ஒரு முகம் இருக்குது. அப்படின்னா இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது?
ஒருத்தனை வந்து நெறிப்படுத்துறது எப்படி? யார்கிட்ட தீர்வு இருக்கு? சார் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும் சார். முதல்ல எனக்கு இந்த வயசு வரைக்கும் மாதவிடாய்னா என்னன்னு தெரியாது சார். அது மாதிரி ஒருத்தருக்கும் அவங்களோட அப்பா அம்மா வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே. ஸ்கூல் வந்து நம்ம பேசக்கூடாது. ஒரு அப்பா அம்மாவா அவங்களோட கடமையாக நான் பார்க்குறேன். அப்பா அம்மா கட்டாயம் தவறாக கைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை வந்து அப்பா பொட்ட புள்ள அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவனை வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை நோக்கிலாம் அப்படிலாம் வழிகாட்டுதல்லாம் இருக்காது. நல்லது தான் சொல்லுவாங்க. அதை மீறி அவன் வெளில வரப்பதானே இன்னொரு முகம் இருக்கு. அதை எப்படி சரி செய்வது? இந்த பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வு இதனோட ஆணிவேர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் தான். அவங்க வந்து நிச்சயமாக ஒரு மதுவுக்கோ அல்லது வந்து கஞ்சாவுக்கோ அது மட்டும் இல்லாமல் வேறு போன்ற போதைப் பொருட்களுக்கு வந்து நிச்சயமாக அடிமையாக இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து எளிமையாக கிடச்சிருது. எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு பேன் பண்ணப்பட்ட நார்கோட்டிக்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து அவங்களால கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து நீங்கள் கேட்ட போதை பொருள் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இன்னொரு சிக்கலையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் அதை முதல்ல இந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கிறா. மாமான்ற பேரில் வந்து அவளுக்கு ஒரு பாலியல் தொல்லை இருக்குது. அவள் குழந்தையாக இருக்கிறப்ப ஆசிரியர் செய்கிறார், சக ஊழியர்கள் செய்கிறாங்க. வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அவங்க வீட்டில் இருக்கிற ஓனஸால் வந்து செய்யப்படுறாங்க. அப்படின்னா இந்த சிக்கல் வேறொன்றாக இருக்குது. ஒவ்வொரு ஆணினுடைய மனசு வெவ்வேறாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு காரணியை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். போதை சிக்கல் இருக்குது, செக்ஸ் எஜுகேஷன் வேணும், அப்பா அம்மா சொல்லிக் கொடு. அதையும் தாண்டி இங்கே ஒரு பெண் சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்செக்யூர், ஒரு ஆண் வெவ்வேறு இதில் வேலை பார்த்துட்டே இருக்கிறான். அவன் அதுக்கு யார்கிட்ட தீர்வு இருக்குது? சார் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ தப்பு நிறைய நடக்குது. கேரளான்றதுனால ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் உங்கள்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படும்? ஏன்னா அதில் சம்பந்தப்பட்டிருக்க நடிகர்கள்லாம் கொண்டாடப்படக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள், முற்போக்கு படங்களை எடுத்தவங்க. இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் ரிப்போர்ட் சொல்லுவது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஆணாக அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறப்ப உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சு? இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிற ரேபிஸ்டிக் ஸ்டேட்னு சொல்ல முடியும். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து இந்த விஷயத்தை பற்றி இப்போ அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இந்த விஷயத்தை பற்றி. ஸோ அவங்க அது என்ன நடந்தாலும் அவங்க அந்த ஒரு பாதையில் போக மாட்டாங்க. கல்வி அறிவில் வந்து ரொம்ப காலத்திற்கு முன்பு இருந்தே கேரளா தான் முதல் இடத்துல. எப்போதுமே அவங்க டாப் 5ல் அவங்க கேரளா தான் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் பாலியல் அத்துமீறல் இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்களுக்கான ஒரு கழிப்பறையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரி யோசிக்கலை. ஊதியத்தில் வந்து பாகுபாடு இருக்குது. பெண்கள் ஆண் அப்படின்ற அந்த சமத்துவமின்மை இல்லாமல் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஏன் அந்த எஜுகேஷன்லாம் ஒன்றும் செய்யலை? எப்படி யோசிக்கிறீங்க? இதை கேரளான்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஆனால் கல்வி அறிவில் இவ்வளோ தூரம் டாப்பில் இருக்கிற ஸ்டேட்டில் ஏன் இப்படி நடந்துதான் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலி கேரளாவில் வந்து மோஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் தான் இந்தியாவில். இப்போ கல்ச்சரில் அவ்வளோ யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன். கேரளாவில் வந்து கொஞ்சம் கூட மாடர்னைஸாக இருக்குது. ரொம்ப பெரிய மாடர்ன் தாட் அப்படின்றது என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணை சமமாக நடத்துறது தானே உள்ளதுலேயே பெரிய மாடர்ன் தாட்டாக இருக்க முடியும். அதில் ஏன் கேரளா இல்லைன்னு கேட்க அதான் சொல்கிறேன். இப்போ கேரளாவில் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இப்போ அந்த எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். இப்போ செக்ஸ் எஜுகேஷன் எல்லாமே பக்காவாக தெரியும். இப்போ இந்த பண்ணுறவங்க கூட எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த கியூரியாசிட்டி, அந்த அவங்க இந்த படம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. கூட்டுக்கட்டு தான் மெயினாக சொல்லுவேன். இப்போ நம்ம சரௌண்டிங் நல்லா இருந்தால், கூட்டுக்கட்டு நல்லா இருந்தால் நம்ம அந்த விஷயத்துக்கு நினைக்க கூட மாட்டேன். வந்து நண்பர்களோடு சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இப்போ அவங்க கூட சேர்ந்து நமக்கு இப்போ தாட்ஸ் இருந்தால் கூட அது வர மாட்டேன். இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு எல்லாம் சுருக்கமாக பேசலாம். தீர்வுன்னு பார்க்குறப்போ அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு முதியவரை எடுத்துக்கட்டும், அவருக்கு 70 வயசு 60 வயசு ஆயிருக்கும். அப்போ நான் இதை வந்து அனுபவிச்சுட்டு நான் எனக்கு செத்தாலும் பரவாயில்ல, நான் போனாலும் போகிறேன் அப்படின்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து எந்த பயனுமே கிடையாது. அப்போ அதிகபட்ச தண்டனை வந்து மரண தண்டனையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது நரக வேதனை கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி, தனக்கு நடந்தால் தான் அந்த வழி என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நிர்பயாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் அந்த டாக்டருக்கு நடந்ததாக இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்களுக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்காது. தான் பக்கத்து வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா அப்போ என் தங்கச்சி வீட்லேயும் எனக்கு தங்கச்சிக்கும் இருக்குது, அக்காவுக்கும் இருக்குது, அப்போ அவங்களுக்கும் நடக்கும். அப்போ இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். அப்போ நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருந்தாலும் இப்படி இருக்காதடா, அப்படி பார்க்காதடா அப்படின்னு சொல்லி வளர்க்குற சொசைட்டி நான் எதிர்பார்க்குறேன் சார் வரணும். அடுத்து தீர்வு சார், ஒரு திரைப்படம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து மது அருந்துகிற ஒரு சீன் வரும்போது மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. இதே அந்த திரைப்படத்திலே ஒரு பொண்ணு வந்து கொடூரமாக சூறையாடப்படும் போது இந்த மாதிரி கொடூர செயலை செஞ்சால் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவ அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரல.
நாளைக்கே ஒருவேளை திரையுலகத்தில் இந்த மாற்றம் வரலாம். சார் இங்கே பிக்சரைசேஷன்ன்றதே தப்பாக இருக்குது சார். ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டுட்டான்றோன்னே உங்கள் டிவியாகவே இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தலை குனிஞ்சு இருக்கிற மாதிரியான இமேஜஸ் தான் இருக்கும். அவளை சுற்றி ரத்தம் தெளித்த மாதிரி இமேஜஸாக இருக்குமே தவிர்த்து, அந்த ரேப் பண்ணப்பட்டவங்க வந்து அப்படியே குத்துற மாதிரியும் கொல்ற மாதிரியும் இருக்குமே தவிர்த்து, தண்டனை கொடுக்கும்போது இதே இமேஜஸ் தான் இருக்குது. ஒரு பெண்ணுடைய கற்பு சூறையாடப்பட்ட அவள் தலை குனியணும்னு அவசியமே இல்லை. இங்கே பேசப்பட்ட இத்தனை ஆண்கள் என்னோட உட்பட சொல்கிறேன், சூறையாடப்பட்ட ஏதோ ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கான மாற்றம் நம்மிலிருந்து நேர்ந்தால் மட்டும்தான் நம்ம கூட இருக்க சகோதரிகள் வந்து நம்ம கூட நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி மீடியாவில் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கா அப்படின்னா அவள் தலையை குனிஞ்சிட்டு சோகமாக இருக்கிற மாதிரியான காட்சிப்படுத்துதல் தான் இருக்கும். அது தப்பு தம்பி, நீங்கள் சொன்னதை ஊடகம் கவனிக்கும்னு நினைக்கிறேன். அது திருத்த வேண்டிய ஒரு விஷயம் தான். நல்ல பாயிண்ட் சார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்து ஒரு பெண்ணை உடலாக மட்டும் பார்க்குறாங்க, பெண்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் இந்த கேள்வி ஆண்களுக்கான கேள்வி, ஆனால் நீங்கள் பெண்கள் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு கொஸ்டின் தப்பான பர்சன் கிட்ட நிற்கிறனால தான் ஒரு விமன் நம்ம அந்த இடத்துல ஓப்பன் அப் ஆகணுமா, இந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்லை, ஆனால் அந்த கேள்வியை என்ன நோக்கி கேட்குறாங்களே அவங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது விமனால் அங்கே பேச முடியல. ஸோ இதுக்கு நம்ம அந்த விஷயத்தை வெளியவே சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு விமன்ஸ் வந்துடுறாங்க. ஸோ கேள்வி கரெக்டான பர்சனை போய் கரெக்டான டைமில் ரீச் ஆச்சுன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே வராதுன்னு நான் நினைக்கிறேன் சார். எக்ஸலென்ட். நான் கேட்ட கேள்வி தவறான கேள்வி, ஒத்துக்கிறேம்மா சார். இங்கே ஸோ அதே மாதிரி ஒரு விமன் வெர்ஜினிட்டின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இந்த கல்ச்சரில் ஏன் ஒரு மென்ஸ் வெர்ஜினிட்டி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை ஒன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு இருந்தால் விமென்ஸ் வெர்ஜினிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது மென்ஸ் வெர்ஜினிட்டிக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் விமென்ஸுக்கு கொடுக்கலன்னா மென்ஸுக்கு கொடுக்காதீங்க. சார் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து சொல்லித்தரணும் அதெல்லாம் சொல்லியே தர வேணாம் சார். பேசிக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது தான், டெய்லி பண்ணுறது. குளிக்கிறீங்க, கிளம்புறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, ட்ரெஸ் போடாமல் உன்னால் காலேஜுக்கு போக முடியுமா? அதை மட்டும் உனக்கு யார் சார் புதுசாக சொல்லித்தரா? எல்லாமே நீ நார்மலாக கற்றுட்டு வர ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அப்படி தப்பாக பார்க்குறான், அப்படி தப்பாக நினைக்கிறான்னா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவன் தங்கச்சியாக இருக்கலாம், அவன் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் மேபி. அந்த பொண்ணை இவன் இப்படி தப்பாக பார்க்கும்போது அவனுக்கு தோணணும் நம்மளோட ஒரு பர்சனையும் இப்படி தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் இப்படி தானே நடக்கும். அதை வந்து யாராவது ஃபீல் பண்ணணும் சார். அதை வந்து யாரும் போயிட்டு சொல்ல முடியாது, நீ இப்படி பண்ணாத. அவங்களுக்கா தோணி உனக்கா அது வந்து ஃபீல் ஆனாதான் சார் அது மாற்ற முடியும். அதுக்குன்னு எந்த ஒரு சொல்யூஷனையும் வந்து யாரும் போய் சொல்லி தரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பெண்கள் சொல்றதுல அவங்களுக்கு என்ன தடை இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பேசுறதுக்கே ரொம்ப வந்து பயப்படுறாங்க சார். அது வந்து பேரண்ட் கிட்ட சொல்கிறதுக்கே சில ஸ்டூடெண்ட், ஐ திங்க் நானுமே என் பேரண்ட் கிட்ட அவ்வளோவா எதுவுமே வந்து ஓப்பனாக சொல்கிற மாதிரி என்கிட்ட இல்லை. அதனால வந்து பேசுகிறதுக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்ல முடியாது. எனக்கு இப்போ நான் இருக்கேன்னா என்னை சுற்றி யார்கிட்டையுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனப்பாக பேசுனாங்க, நான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு கேட்டப்ப நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, ஏன் இங்கே கூட பேசுகிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? பேசும்போது பயம் தான் சார். என்ன பயம்? தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படி ஒரு பயம் இருக்கா? இருக்கு சார். ஆனா இதுதானே இந்த பிரச்சனையினுடைய அடி நாதமா இருக்கு. பெண்களால சொல்ல முடியல, பயம் இருக்கு, சிக்கல் இருக்கு, சமூகம் அழுத்துது அப்படின்னா இப்படி பயந்துட்டே ஒதுங்கிட்டா தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு இது. ஏன் அதை உடைக்கணும்னு நினைக்கலையா? டிராவல் பண்ணும்போது கூட நம்மளால கை வைக்கிறாங்களா, அது அவங்க கிட்ட சொல்லணும்னா கூட சொல்லி கேட்கலாம். ஆனா வந்து கேட்கறதுக்கு ஒரு பயம் இருக்கு. கண்டக்டர் கூட இருக்கிறாங்க, ஆனா வந்து சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கு. அதை எப்படி முறியடிக்கணும்? ஏன்னா நீங்க சொல்றது தான் ஒரு நிறைய பெண்கள் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கான செய்தி. எப்படி அந்த பயத்தை எப்படி உடைக்கணும்? என்ன மாதிரி இருக்க பெண்களுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி இருக்கலாம் மேபி. நானே முயற்சி செய்யணும்னாலும் என் மனசு வந்து அதை வந்து செய்ய விட மாட்டேங்குது எனக்கு. இந்த சைட்ல இருந்து சொல்லுப்பா. பாடி பவுண்டரிஸ் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணாக சரி ஆணாக சரி அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க பாடியை தொடுறதே வந்து தப்பு தான். அது வந்து அவங்களோட ப்ரைடாக நினச்சிக்கணும். ஒரு பெண்ணுமே வந்து சென்னையிலே நிறைய காலேஜில் வந்து நீ சுடிதார் போட்டு வரணும், துப்பட்டா போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபாரின்ல தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் மென்டாலிட்டி அடாப்ட் பண்ணாமல் வந்து ட்ரெஸ் கூட நீ கரெக்டாக போட்டால் தான் ஒரு பையன் வந்து தப்பாக பார்க்க மாட்டான்றது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் யார்? இப்போ வந்து தீர்வு எல்லாமே பேசணும். அது வந்து லைக் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதுல வீட்டில் சொல்லிக் கொடுக்குறத கேட்குறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே மாறணும்னா அவங்க விஷுவலாக பார்க்குறதுலேருந்தும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு சில்ட்ரன் பார்க்குற ஒரு
சேனலில் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒன்று போடலாம். இல்லை அவங்க பார்க்குற அந்த கார்ட்டூன்லேயுமே அதை வந்து உள்ளே இன்கார்ப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ஷோ அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் டைமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடுவில் அந்த மாதிரி கொண்டு வரலாம். பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்முறை தொடர்பான செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். அதை ஒரு டிபேட்டாக பண்ணணும் அப்படின்றப்ப வந்து எங்களுக்கே ஒரு தயக்கம் இருந்தது. என்ன அதிகமாக இதில் என்ன பேசிட முடியும், தண்டனை அதிகமாக தரணும் அப்படின்றதும், அல்லது இந்த சமூகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஏராளமான விஷயங்கள் ஒரு இவ்வளவு செறிவாக மாற்றி கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கே ஒரு பலத்த கரவொலி உங்களுக்கு தரணும். அவ்வளோ வேலிடு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறீங்க. மீடியாவுக்கு என்ன செய்தி சொல்லணும், ஒரு செய்தி ஊடகத்துக்கு என்ன செய்தி, திரைப்படத்திற்கு என்ன செய்தி, பெற்றோருக்கு என்ன செய்தி, கல்விக்கூடத்திற்கு என்ன செய்தி அப்படின்னு ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த மாதிரியான ஷோவோட பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமூகம் என்ன நினைக்கிது இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்றது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒரு பெரும் பாய்ச்சலில் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதும், பெண்களை வந்து ஒரு சக மனுஷியாக ஒரு 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 மனித இதோட பார்வையோடு பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லா இளைஞர்களும் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கும் ஒரு பலத்த கரவொலி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனை தான் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படின்ற ஒன்று. நிறைய தீர்வுகளை முன் வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த சமூகம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாரும் அபாரமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, தொட்டு காட்டியிருக்கிறீர்கள். இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு, அரசுக்கு, எல்லாருக்குமேயான செய்தியாக இருக்கிறது. அதனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஷோ சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. பாலியல் அத்துமீறல் தொடர்பான செய்திகள் தினந்தோறும் செய்தி ஊடகங்களை வந்து நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கான தீர்வை தேடி தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வடிவமைத்தோம். இளைய தலைமுறை ஏராளமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், தீர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த தீர்வை நோக்கி இந்த சமூகம் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.